இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்துறது தமிழ்நாடு. அதுலேயும் நீங்கள் பார்த்தா சங்கரங்கோவிலில் சில மாதங்களுக்கு முன்பாக போதை எதிர்ப்பு மாநாடு ஒன்று போட்டாங்க பொதுமக்கள். அதில் மேதக ஆளுநர் அவர்களும் கலந்தவங்க. அப்போ அதில் அவர் வச்ச ஒரு விஷயத்துக்கு இன்னி வரை முதல்வரால் பதில் சொல்ல முடியலை, தமிழ்நாடு அரசாங்கத்தால் பதில் சொல்ல முடியலை. என்னன்னா, நீங்கள் கஞ்சா பிடிக்கிறீங்க, ஆனால் இதுவரை 1 கிராமாவது தமிழ்நாடு போலீஸ் சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு அரசாங்கத்திட்ட பதில் இருக்கா? ஆனால் 3000 கோடிக்கு சிந்தட்டிக் ட்ரக்கு மெத்தபெட்டமின் கடத்தினவர் யாரு? திமுகவோட அயலார் அணி மாவட்ட இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்க 3000 கோடி. ஆக அந்த மாதிரி கடத்தினதுல வந்த பணம் அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸு, சினிமா, அதில் ஜாஃபர் சாதிக்கு மூலதனம் போட்டிருக்கார். அதில் மங்கைங்கிற படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் 50 கோடி செலவில். அது யாரோட? அந்த மங்கை படத்துக்கு டைரக்டர் யார்? ப்ரொடியூசர். ஆக தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பம் நார்காட்டிக் மணியை பயன்படுத்தி இருக்குன்னு ஏற்கனவே நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ குற்றம் சாட்டியிருக்கு. அதனால ஒரு மிக மோசமான ஆட்சி. அடுத்த தலைமுறை, இன்னைக்கு நீங்க இது கடத்துற பாயிண்ட் மாத்திரம் சொல்லலைன்னா, எங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், எல்லா சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல, அதாவது என்னன்னா தமிழகத்தின் அடுத்த தலைமுறை இன்டெலிஜென்சியாவை இப்பவே முடக்கி போடு. போதையில் அப்படின்னா தமிழ்நாடு எதிர்காலமே இல்லாமல் இருண்டு போகும். ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா. ஆகவே இந்த அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய அரசாங்கம், அது ஸ்டாலின் சொன்னா அது MK ஸ்டாலின்னு எடுத்துக்கலாம், உதயநிதி ஸ்டாலின்னு எடுத்துக்கலாம், 2 ஒன்று தான். அந்த குடும்பம் தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த திமுகவை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கீழே NDAக்கு கீழே மக்கள் வந்துடும். அதனால நம்பர் ஆஃப் பார்ட்டிஸை பற்றி கவலைப்பட வேண்டாம்.